பிரம்மதேவனால் மிக நேர்த்தியாக படைக்கப்பட்டவள் அகலிகை. அவளது தூய்மையான குணத்தைக் கண்டு வியந்த பிரம்மன் அவளை கௌதம முனிவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். இருவரும் கங்கை நதிக்கரையில் ஒரு ஆசிரமத்தில் தவம் மற்றும் அறநெறிகளுடன் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அதிகாலை கௌதம முனிவர் ஆசிரமத்தில் இல்லாத சமயம் பார்த்து தேவர்களின் தலைவனான இந்திரன் முனிவரின் உருவம் எடுத்து ஆசிரமத்திற்குள் நுழைந்தான். வந்திருப்பது தன் கணவன் அல்ல என்பதை அகலிகை அறியும் முன்னரே கௌதம முனிவர் ஆசிரமத்திற்கு திரும்பிவிட்டார். தன் உருவத்தில் இருந்த இந்திரனையும் அங்கே நின்றிருந்த தன் மனைவி அகலிகையையும் பார்த்த முனிவர் கடும் கோபம் கொண்டார். இந்திரனுக்கு தண்டனை அளித்தவர் பின் அகலிகையை நோக்கி திரும்பினார். பெண்ணே, உன் நிலையை மறந்து பிழை செய்த நீ உணர்ச்சிகளற்ற கல்லாகப் போவாய் என்று சாபமிட்டார். அகலிகை கண்ணீர் மல்க, சுவாமி, நான் அறியாமல் நடந்த தவறு இது, எனக்கு மன்னிப்பு கிடையாதா என்று வேண்டினாள். மனம் இறங்கிய முனிவர், வருந்தாதே, திரேதா யுகத்தில் திருமால் ராமபிரானாக அவதாரம் எடுத்து இந்த வழியாக வருவார். அப்பொழுது அவர் பாதத்தில் இருக்கும் தூசி உன் மீது பட்டதும் நீ பழைய உருவம் பெறுவாய் என்று கூறிவிட்டு இமயமலைக்கு தவம் செய்யச் சென்றார். பல யுகங்கள் கடந்தன. வெயில், மழை, காற்று என அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அந்த ஆசிரமத்தில் ஒரு சிலையாகவே காத்திருந்தாள் அகலிகை. ஒரு நாள் விஸ்வாமித்ர முனிவருடன் ராமனும் லட்சுமணனும் அந்த பாதையை கடந்தனர். அப்போது ராமனின் காலடியில் இருந்த தூசி பறந்து சென்று அந்த கல்லின் மீது பட்டது. அடுத்த கணமே அந்த பாறை உயிர் பெற்று ஒரு பெண்ணாக மாறியது. பல காலங்களாக தான் செய்த தவத்திற்கு விமோசனம் கிடைத்ததை எண்ணி அகலிகை நெகிழ்ந்தாள். ராமபிரானை வணங்கி நின்ற அவளை கௌதம முனிவர் மீண்டும் தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார்.